புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவைகள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமண உறவின் அடிப்படையில் அன்பு கூறுதல் ஒரு மனைவியினிடத்தில் எப்படி அன்பு இருக்க வேண்டும் என்பதற்கு தேவன் 2 மாதிரியான வேதத்தில் புடைப்புட்டு உள்ளார். ஒன்று, கிறிஸ்து சபையில் அன்பு கொண்டது போல புருஷர்களும் தாங்கள் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். மற்றொன்று, ஒருவன் தன்னிலே தானே அன்பு கூறுவது போல தான் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதனை வைத்தான் மனுஷன் தான் தகப்பனையும் தான் தாயையும் விட்டு தான் மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஒரே வம்சம் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏவலை பார்த்து உடன் ஆதாமி வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், இவன் என் எலும்பில் எலும்பும் என் வம்சத்தில் வம்சமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு கணவன் முயற்சி தம்பத்திய உறவு சம்பந்தப்பட்ட கருத்தில் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும். மனைவியிடமே தம்பத்திய உறவு சரிபார்க்க வேண்டும். இத்திரியை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது என்றால் தான் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் தொட்டு பேசவும் கூடாது. சிந்தையை எனக்கு கூடாது. மனது தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது என்பது தான் பொருள். புருஷன் தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்பது பொருள். தாம்பத்திய உறவு கவலை திருப்திப்படுத்தும் புருஷனாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே பிரிவினைக்கு இடமே இருக்கக்கூடாது. வேதம் சொல்ல அது அனுமதிக்கவில்லை. தேவன் நினைச்சதை மனுஷன் பிறக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இணைப்பை பிறக்க பெற்றோர் கனமாக இருக்கவும் கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.